மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். இது வந்து உங்களுக்கான டெய்லி சி வீடியோ தான். இன்னைக்கும் பிரீமியர் தானா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. எஸ், பிரீமியர் தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரெகுலரா படிங்க. எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க டெய்லி படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு நீங்க ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ற இடமாவும் அது மாறும். இல்லைன்னா வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். ஸோ அதை மனசுல வச்சுட்டு டெய்லி மட்டும் படிச்சுட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது பெரிய இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி கீழே கொடுத்துருக்கேன். மேல ஜாக்சன் சாரோட இருக்கு. அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்குப்பா. வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, போயிடலாமா? நேற்று 26 வரையும் பார்த்துருந்தோமா? இன்னைக்கு 27 28 கரண்ட் விஷயம் என்ன இருக்குன்றத பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து டெய்லி நம்ம ஃபாலோ பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்றதையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா டெய்லி நீங்க ஃபாலோ பண்றப்போ வந்து உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து ஒரு தடவை படிச்சிருவீங்க. அடுத்து வீக்லி ரிவைஸ் பண்றப்போ 2வது தடவை நியூஸ் படிச்சிருவீங்க. சரியா? அதுக்கப்புறம் மந்த்லி குவிஸ் போறப்போ 3வது தடவை நியூஸ் படிச்சிருவீங்க. அடுத்து நீங்க எக்ஸாம் வரப்போ ஒரு தடவை படிக்கும். ஒரு நியூஸ் 4 தடவை படிச்சா எப்படி மறக்கும்? அதுதான் இதோட பேசிக்கான கான்செப்ட். அதுக்காக தான் படிக்க சொல்றது. தயவு செஞ்சு ரெகுலரா படிங்க. ஜூலை 27 28 கரண்ட் விஷயம் பார்த்தலாமே. இம்பார்ட்டன்ட் டேஸ். வேர்ல்ட் நேச்சுரல் கன்சர்வேஷன் டே ஜூலை 28ஆம் தேதி வந்து வேர்ல்ட் நேச்சுரல் கன்சர்வேஷன் டே வந்து நம்ம IUCN வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க 1990ல. இந்த டே வந்து இப்போ வேர்ல்டு வைடா நிறைய ஆர்கனைசேஷன் அப்சர்வ் பண்றாங்க. முதல்ல கொண்டு வந்தது நம்ம IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அவங்க தான் வந்து IUCN, அதோட ஃபுல் ஃபார்ம் தான் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அவங்க 1990ல கொண்டு வந்தாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன செட் பண்ணிருக்காங்கன்னா, கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளான்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் டிஜிட்டல் இனோவேஷன் இன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தீமும் செட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து ஹெல்த்தி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றது மூலமாக தான் ஒரு ஹெல்த்தி சொசைட்டியை ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். என்விரான்மெண்ட் நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து எப்பயுமே வந்து பாதுகாக்கணும். அது வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துச்சுனாலும் அதை வேஸ்ட் ஆகாம அதை நம்ம பாதுகாத்து அதை அழிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. IUCN CEO ப்ரூனோ ஒப்ரேலா, ஹெட் குவார்டர்ஸ் கிளான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஃபவுண்டட் 1948. ரைட்டா? ரைட். இதே மாதிரி வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ் டே. இந்த லிவர் டிசீஸ் சொல்லுவாங்கல்ல. வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ்னா வந்து லிவர் டிசீஸ் சொல்லுவாங்க. சரியா? அதற்கான தினமும் ஜூலை 28ஆம் தேதி தான் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? எஸ். அதாவது வந்து நம்ம இந்த எப்படி சொல்றது, இப்படிக்குள்ள ஞாபகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது, இந்த நேச்சரை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த ஹெப்பாடைட்டிஸ்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நேச்சரை பாதுகாக்க ஆரம்பிச்சு 28 நாள்ல வந்து நேச்சர் வந்து திருப்பி ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 28 நாளுக்குள்ள நீங்க ஹெப்பாடைட்டிஸை பார்க்கலன்னா உங்க கதை முடிஞ்சிடும். 28 நாள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாசம் தான் கணக்கு. நம்ம ரீசார்ஜ் பண்ற மொபைல் டேட்டா கணக்கு படி 28 நாள் தான். சரியா? 28 நாள்ல வந்து நீங்க நேச்சரை நீங்க நேச்சரை வந்து கன்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்க. 28 நாள் அது ரிசல்ட் கொடுத்துரும். 28 நாள்ல வந்து உங்களுக்கு அதுக்கான பலனை பார்த்துருவீங்க. அதே மாதிரி 28 நாளுக்குள்ள நீங்க ஹெப்பாடைட்டிஸை பார்க்காம போட்டீங்கன்னா உங்க கதை முடிஞ்சிடும். ஓகேவா? பலனும் கிடைக்கும், கதையும் முடியும். எதுக்கு எதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட். நிர்மல் மிண்டா அப்பாயிண்டட் as a நியூ பிரசிடென்ட் ஆஃப் அசோச்சம். அதாவது வந்து ASSOCHAM, அது அப்படிதான் சொல்லணும், பட் அசோச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பிரசிடென்டாக நம்ம நிர்மல் மிண்டா அப்படின்றவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கார், சஞ்சய் நாயரை ரீப்ளேஸ் பண்ணி. அசோச்சமோட ஃபுல் ஃபார்ம் அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. சரியா? காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. ஓகே. அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, அதான் அசோச்சம்னு சொல்லுவாங்க. அதோட பிரசிடென்டாக தான் நம்ம நிர்மல் கே மிண்டா அப்படின்றவர் சஞ்சய் நாயர் ரீப்ளேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இவர் யாரு, இந்த நிர்மல் மிண்டா யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா இருக்காரு. எதற்கு? யூஎன்ஓ மிண்டாவோட எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா இருக்காரு. சரியா? யூஎன்ஓ மிண்டான்றது வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த வண்டிக்கான காம்போனன்ட்ஸ் வந்து ரெடி பண்ற கம்பெனி மிண்டா, யூஎன்ஓ மிண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட சேர்மன் தான் இவரு. அவர் தான் இப்போ அசோச்சமோட பிரசிடென்டாக பொறுப்பெடுத்திருக்கிறார். சரியா? இவர் இதுக்கு முன்னாடி வந்து சீனியர் வைஸ் பிரசிடென்டாகவும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தார். ரைட். இவரோட சேர்த்து வைஸ் பிரசிடென்ட், சீனியர் வைஸ் பிரசிடென்டாக வந்து நம்ம மிண்டா இருந்தார்ல. இதுக்கு அடுத்து வந்து இப்போ வைஸ் பிரசிடென்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா, நம்ம ஆக்சிஸ் பேங்கோட MD&CEO அமிதாப் சௌத்ரி தான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட். அசோச்சமோட பிரசிடென்ட் நிர்மல் மிண்டா, ஃபவுண்டட் 1920, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. ரைட்டா? ரைட். பேனாவே யூஸ் ஆகாது. நானும் வட்டோட ட்ரை பண்றேன், பட் வரமாட்டேங்குது. ரைட்டா? ரைட். அடுத்து இந்த கதைக்கு வரும். கமலஹாசனும் அவரோட சேர்ந்து ஒரு 3 DMK MPஸும் வந்து இப்போ வந்து ராஜ்யசபா மெம்பரா வந்து பொறுப்பெடுத்திருக்காங்க தமிழ்நாடு சைட்ல இருந்து. அந்த 3 பேர் வேற யாருன்றது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ரெகுலரா நியூஸ் பாக்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கமலஹாசன் ஐயா எடுத்துக்கிட்டாரு, MP ஆனாரு. அதுக்கப்புறமேட்டு பி வில்சன் சொல்லி ஒருத்தர் MP ஆனார வந்து இந்த அட்வொகேட் ஜெனரலா இருந்தவர். அதை தொடர்ந்து வந்து நம்ம
அவங்க பேர் வந்து ராஜாத்தின்னு சொல்லி ஒருத்தவங்க போயிட்டு ஒருத்தவங்க எம்பி ஆயிருக்காங்க. ஸோ அவங்களை தொடர்ந்து வந்து சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எம்பி ஆயிருக்காங்க. மொத்தம் 4 பேர் வந்து இப்போ எம்பியா வந்து பதவியேற்றிருக்கிறார்கள். ராஜ்யசபா மெம்பராக நம்ம ராஜ்யசபா மெம்பராக பதவியேற்றிருக்கிறார்கள். டிஎம்கே சைட்ல இருந்து, ரைட்டா, தமிழ்நாட்டில் இருந்து. ஓகே ஓகே நெக்ஸ்ட். அனுராதா தாக்கூர் அப்பாயிண்டட் அஸ் டைரக்டர் ஆன் ஆர்பிஐ சென்ட்ரல் போர்டு. அதாவது வந்து ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டராக, ஆர்பிஐ சென்ட்ரலோட போர்ட் ஆஃப் டைரக்டர், ஒன் ஆஃப் த டைரக்டர், போர்ட் ஆஃப் த டைரக்டராக நம்ம அனுராதா தாக்கூர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு இதுக்கு சொல்லலையோ. எஸ், ஸோ இதை முடிச்சு. ஸோ இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னா அஜய் சேட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸோட செக்ரட்டரியா இருந்தவங்க. அவங்க தான் இப்போ நம்ம சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஆர்பிஐயோட டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ ஏன் ஒரு அஜய் சேத்து வந்து வெளியே போனாரு? ஸோ எல்லாரும் ஞாபகம் நேத்தான் பார்த்தோம், நம்ம அஜய் சேத்து வந்து ஐஆர்டிஏயோட சேர்மனா மாறிட்டார். ஸோ அதனால அந்த பொசிஷன் வேக்கண்டா இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஆர்பிஐயோட டைரக்டராக நம்ம அனுராதா தாக்கூர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு விட்டார்கள். ரைட் ரைட்டே, கிளியரா? கிளியர். ஸோ ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா, ஹெட் குவார்டர் மும்பை, ஃபவுண்டர் 1935. ரைட்டு ரைட்டு. ஸோ நம்ம இந்திரா காந்தி ஓபன் யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதோட முதல் பெண் வைஸ் சான்சலராக உமா கஞ்சிலால் அப்படின்றவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு, உமா கஞ்சிலால் அப்படின்னு ப்ரொஃபசர் வந்து முதல் பெண் வைஸ் சான்சலராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டிக்கு. என்ஜி ஆசாய் ஐஜிஎன்ஓயூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டியோட முதல் பெண் வைஸ் சான்சலராக உமா கஞ்சிலால் அப்படின்ற ப்ரொஃபசர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட் ரைட்டு. ஸோ க்ளூ முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, அசோச்சம். எஸ். ஸோ மைண்டை வந்து எப்பயுமே வந்து அசுச்சமா வச்சுக்கிறாரு. சரி, அசோச்சமா வச்சுக்கிறாங்க. அசோச்சம்னா சுத்தம், ரொம்ப டிஸ்டர்ப்டா வச்சுக்கிறாங்க. ஓகேவா? அசோச்சமா வச்சுக்கிறாதீங்க மைண்டை வந்து எப்பயுமே அசோச்சமா வச்சுக்கிறாங்க. மைண்ட் மிண்டா அவர் பேர். ஓகே. ஸோ எஸ். ஸோ இதே மாதிரி அனுராதா தாக்கூர், ஸோ ஆர்பிஐயோட டைரக்டர் தாக்கப்பட்டார். ஸோ தாக்கூர். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போல்ட் குருஷேத்ரா 2025 begins in ஜோத்பூர். அதாவது வந்து நம்ம இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து பண்ற ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் இந்த போல்ட் குருஷேத்ரா. இது வந்து 14வது எடிஷன். 2005 இருந்து எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. இது வந்து 14வது எடிஷன். ஸோ இந்த எடிஷன் வந்து எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில ஜோத்பூர்ல தான் நடக்குது. சரி, ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடத்த போறாங்க. எக்ஸசைஸ் போல்ட் குருஷேத்ரா இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து பண்ற மிலிட்டரி எக்ஸசைஸ். இது வந்து 14வது எடிஷன் ஜோத்பூர்ல நடத்த போறாங்க. ஸோ இதுல வந்து 42 சிங்கப்பூர் ஆர்மோர்டு ரெஜிமெண்ட்ஸ் ஆஃப் 4 சிங்கப்பூர் ஆர்மர்ட் பிரிகேட் வந்து கலந்துக்க போறாங்க. அதோட சரி இந்தியன் ஆர்மியோட மெக்கனைஸ்ட் இன்ஃபேன்ட்ரி ரெஜிமெண்ட்டும் இதுல கலந்துக்க போறாங்க. 2 பேர் சேர்ந்து இந்த எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ண போறாங்க. ரைட் ரைட். சோ சிங்கப்பூரோட பிரசிடென்ட் தர்மன் சண்முகரத்னம், கரன்சி சிங்கப்பூர் டாலர். ஓகே. எஸ். சோ இதே மாதிரி நம்ம இந்தியன் நேவியும் சிங்கப்பூரோட சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணாங்களே, சிம்பாக்ஸ். எஸ், சிம்பாக்ஸ் சொல்லி ஒரு எக்ஸசைஸ் வந்து இந்தியன் நேவி வந்து நம்ம சிங்கப்பூரோட சேர்ந்து தான் பண்ணாங்க. ரைட்டா? ஞாபகம் இருக்கா? எஸ். பேங்க். ஃபெடரல் பேங்க் இன்ட்ரோடியூஸ் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஃபார் இ-காமர்ஸ் கார்ட் டிரான்சாக்ஷன். அதாவது வந்து நம்ம ஃபெடரல் பேங்க் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து M2P அண்ட் மின்காசுபே, சரியா, மின்காசுபே அப்படின்ற 2 பேர் ஃபின்டெக் ஃபர்ம் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு புதுசா ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் சொல்யூஷன் நாங்க கொண்டு வந்திருக்கோம் இ-காமர்ஸ் கார்ட் டிரான்சாக்ஷனுக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது, ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் ஐடி மூலமா, ஃபிங்கர் பிரிண்ட் மூலமா வந்து நீங்க அத்தென்டிகேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ நீங்க பே பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க ஒரு ஓடிபி ரிசீவ் பண்ணி கார்டு பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு ஓடிபி வந்து அதை நீங்க வெரிஃபை பண்ணி இவ்வளவு வேலை பார்க்கணும். ஸோ இதே வந்து நீங்க உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க ஆல்ரெடி பேங்க்ல லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன், பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் மூலமாகவே நீங்க அந்த இ-காமர்ஸ் கார்ட் டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் வந்து குறைக்கும். ஸோ இந்த ஓடிபி ரிசீவ் ஆகுறது பிரச்சனை இதெல்லாம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபெடரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? எஸ். இதுல வந்து அப்போ இது வந்துச்சு, அப்போ ஓடிபி வராதா அப்படின்னா ஸோ ஓடிபி சர்வீஸும் நாங்க தரோம். பயோமெட்ரிக் டேட்டா இல்லாத பட்சத்துக்கு ஓடிபி சர்வீஸும் நாங்க கொடுப்போம். ஸோ 2மே நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபெடரல் பேங்க் வந்து இந்த புது பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் சொல்யூஷன் வந்து இ-காமர்ஸ் கார்ட் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? யாரு? ஃபெடரல் பேங்க். யார் கூட சேர்ந்து? M2P அண்ட் மினிகாசுபே அப்படின்ற 2 ஃபின்டெக் ஃபர்மோட சேர்ந்து. ரைட்டா? ரைட்டு. ஸோ ஃபெடரல் பேங்க் ஃபவுண்டட் 1931, ஹெட் குவார்டர்ஸ் ஆலுவா, கேரளா. MD CEO KVS மணியன். எஸ். இதே மாதிரி இப்ப ரீசெண்டா நம்ம எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா யார் அப்பாயின்ட் பண்ணப்பட்டாரு? வெங்கட்ராமன் வெங்கடேஸ்வரன். சரியா? ஒரே பேர் வச்சு 2 பேர் வச்சு ஒரே ஆள். வெங்கட்ராமன் வெங்கடேஸ்வரன் தான் நம்ம ஃபெடரல் பேங்கோட குரூப் பிரசிடென்டாகவும் சீஃப் பினான்சியல் ஆஃபீஸராகவும் இருந்த அவர் தான் இப்போ வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட் ரைட்டு. கிளியரா?
நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல். ஸோ ஒரே நிமிஷம் வாய்ஸ் மட்டும் கேட்குதான்னு செக் பண்ணிக்கிறேன். எஸ், எக்கோ அடிக்கிற அளவுக்கு கேட்குது. சந்தோஷம். இன்டர்நேஷனல் என்னது? இன்டர்நேஷனல் WADA இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஒர்க் ஷாப் 2025 ஹெல்ட் இன் நியூ டெல்லி. அதாவது வந்து நம்ம வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி இருக்காங்க பாத்தீங்களா? எஸ். சோ அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒர்க் ஷாப் ஒன்று நடத்த போறாங்க. எங்க தெரியுமா? நியூ டெல்லியில நடத்த போறாங்க. அதை வந்து நம்ம நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியோட சப்போர்ட்டோட தான் இந்த ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணப்பட போகிறது. ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆன்டி டோப்பிங் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொஃபஷனல் 11 கண்ட்ரிஸ் வந்து வர வச்சு, ஏசியாஸ் வந்து வர வச்சு ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இது முக்கியமா இந்த ஒர்க் ஷாப் வந்து எதற்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த குளோபல் லெவலில் இருக்க இந்த ஆன்டி டோப்பிங் இன்டெலிஜென்ஸ்லாம் எப்படிலாம் டெவலப் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் நெட்வொர்க்லாம் எந்த லெவலில் கவரா இருக்கணும், ஸோ இதன் மூலமா இந்த ஆன்டி டோப்பிங் மூலமா வர பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை எப்படி சார்ட் அவுட் பண்றது, ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்காக தான் இந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒர்க் ஷாப் வந்து நியூ டெல்லியில கண்டக்ட் பண்றாங்க நம்ம வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. சரியா? அதோட பிரசிடென்ட் விட்டோல்ட் பேங்கா, ஹெட் குவார்டர்ஸ் மான்ட்ரியல், கனடா, ஃபவுண்டட் 1999. சரியா? 999. ஓகே. சோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து சைனீஸ் நேஷனல்ஸ்க்கு வந்து டூரிஸ்ட் விசாக்கான பர்மிஷனை ரெசியூம் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ டூரிஸ்ட் விசாஸ் வாங்கிக்கலாம் சைனீஸ் சிட்டிசன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு. சரியா? இந்தியாவுக்கு வரணும்னா நீங்க வந்து டூரிஸ்ட் விசா வாங்கி கொள்ளலாம். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து சைனீஸ் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு பர்மிஷன்ஸை கொடுத்திருக்காங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் பீமா சக்தி யோஜனா. ஸோ மாடல் ஃபார் சோசியல் செக்யூரிட்டி அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். அதாவது வந்து நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, சிவராஜ் சிங் சௌஹான். எஸ். ஸோ அவர் வந்து பீமா சக்தி யோஜனான்ற ஒரு யோஜனாவை லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. இது ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி இப்போ நியூஸ்ல வந்துருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தேன். அதனால எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை. ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. பீமா சக்தி யோஜனா அப்படின்ற ஸ்கீமோட வேலை என்ன அப்படின்னா, உமன் எம்பவர்மெண்ட்டை கொண்டு வரணும். அதே டைம் வந்து ஒரு எக்கனாமிக் செக்யூரிட்டியும் ரூரல் அண்ட் அர்பன் செமி அர்பன் ஏரியாஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ். ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுறது. அதாவது லோக்கல்ல இருக்க இந்த பெண்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்க ட்ரெயின்டு உமனை வந்து செலக்ட் பண்ணி பீமா சகிஸா செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கிராம பஞ்சாயத்து லெவலுக்கு. ஸோ அதன் மூலமாக வந்து உமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை நாங்கள் டெவலப் பண்றோம். அதே டைம் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இதன் மூலமாக வந்து இப்போ வந்து அவங்க பீமா சகிஸா இருக்காங்க, அவங்க வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றது. ஸோ இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் பத்தி மற்றவங்க எக்ஸ்பிளைன் நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுக்க வைக்கிறது. ஸோ ட்ரஸ்ட் பேஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்காக லாஸ்ட் மைல் வரையும் போய் ஒர்க் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையிலும் பார்க்கறதுக்கு அந்த பீமா சகிஸ்ன்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதற்கு அந்த மாதிரியான ஒரு யோஜனா தான் இந்த பீமா சகி யோஜனா கொண்டு வந்திருக்கிறது ரூரல் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி. ரைட்டு. ஸோ அக்ரி மினிஸ்ட்ரி யாரு? சிவராஜ் சிங் சௌஹான். அவரோட கான்ஸ்டிட்யூன்சி விதிஷா, மத்திய பிரதேஷ். எஸ். கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ ரீசெண்டா பார்த்தோம். ஸோ கார்கில் விஜய் திவாஸ் பாத யாத்ரா யார் கண்டக்ட் பண்ணி நடத்தினா? மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணி நடத்தினாங்க. சரியா? கார்கில் விஜய் திவாஸ் டே வந்து ஹானர் பண்றதுக்காக இந்த பாத யாத்திரையை நடத்தியிருக்காங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னது? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆன் PESA எஸ்டாப்ளிஷ்ட் அட் IGNTU. இப்பதான் சொன்னேன். ஸோ IGNTU வந்து உங்களுக்கு இந்திரா காந்தி நேஷனல் தான். சரியா? ஓப்பன் யூனிவர்சிட்டியா ட்ரைபல் யூனிவர்சிட்டியா மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ சாரி, கதை மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆன் PESA எஸ்டாப்ளிஷ்ட் அட் IGNTU அமர்கண்டக், மத்திய பிரதேஷ். அதாவது வந்து மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் கூட நம்ம பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் கூடயும் இந்திரா காந்தி நேஷனல் ட்ரைபல் யூனிவர்சிட்டியோடையும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. என்ன MOU அப்படின்னா, ஒரு 3 வருஷத்துக்கு, ஸோ 3 இயர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து நாங்க கொண்டு வர போறோம். எதை சம்பந்தப்பட்டது அப்படின்னா, ப்ரொவிஷன் ஆஃப் பஞ்சாயத். சரியா? ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் பஞ்சாயத் ஆக்ட். ஸோ அதான் வந்து பெசான்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு தி ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட் 1996க்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் கூடயும் இந்திரா காந்தி நேஷனல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி கூடயும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ரிசர்ச் பண்றது, கெபாசிட்டி பில்டிங் பண்றது, ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு பிளானிங் டெவலப் பண்றது. ஸோ இதெல்லாம் எதற்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த லோக்கலைஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து நம்ம அதிகப்படுத்தணும். அதாவது வந்து 5th ஷெட்யூல்டு டெவலப்மெண்ட் ஷெட்யூல்டு ஏரியாஸ் வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இயங்கும். ஸோ அதற்கான என்னென்ன ரிசர்ச் பண்ணணும், ஸோ டெவலப்மெண்ட் என்னென்ன மாதிரி ரிசர்ச் பண்ணணும், ஸோ இப்படிலாம் கெபாசிட்டி பில்டிங் கொடுத்து அந்த இடத்த டெவலப் பண்றது, ஸோ பிளானிங் எந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது இருக்கு, பாலிசி சப்போர்ட் எதுவும் கொடுக்க வேண்டியது இருக்கிறதா, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்றதுக்காக தான் இந்த என்னது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? எஸ். ஸோ மத்திய பிரதேசோட CM மோகன் யாதவ், கவர்னர் மங்குபாய் சி பட்டேல், கேபிட்டல் போபால். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம மத்திய பிரதேஷ் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைப் ஃபண்ட் கொடுக்குறது. சரி, அன்எம்ப்ளாய்டு பெண்களாக இருந்தாங்கன்னா 6000,
பசங்களா இருந்தா 5000 ரூபாய் கொடுத்து மந்த்லி ஸ்டைபண்ட் மாதிரி நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இனிஷியேட்டிவா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ எதற்காக நீங்க வந்து உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப் மூலமாக உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்டைபண்டா நாங்க கவர்மெண்ட்ல இருந்து 5000 ரூபாய் ஆண்களுக்கும் 6000 ரூபாய் பெண்களுக்கும் தர்றோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் என்னது? ஸோ ஈஸ்வரி பிகம்ஸ் தேர்ட் பவுலர் இன் மென்ஸ் T20 ஹிஸ்டரி, இன்டர்நேஷனல் ஹிஸ்டரி டு கிளைம் 150 விக்கெட்ஸ். அதாவது வந்து 150 T20 இன்டர்நேஷனல் விக்கெட்ஸை எடுத்த 3வது பவுலராக நம்ம நியூசிலாண்டை சேர்ந்த லெக் ஸ்பின்னர் ஈஸ்வரி வந்து ரெக்கார்ட் புக்ல இடம் பிடிச்சிருக்காரு. சரியா? ஸோ தேர்ட் பவுலர், அதாவது மென்ஸ் கிரிக்கெட்ல T20 இன்டர்நேஷனல் ஹிஸ்டரியில 150 விக்கெட் எடுத்த 3வது பவுலராக நம்ம லெக் ஸ்பின்னர் ஈஸ்வரி வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? சோ இவர் வந்து யாரோட ஆர்டர்ல வந்து வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்களா, 2 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, டிம் சவுதி. சோ நியூசிலாந்து சேர்ந்தவர். அவரும் 164 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அதுக்கடுத்து ரஷீத் கான் 161 விக்கெட் எடுத்திருக்காரு. நம்ம ஈஸ்வரி வந்து இப்போ 150 விக்கெட். சோ இவர் தான் 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. சரியா? ஒரு 14 விக்கெட் எடுத்தாலும் அவர் டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ரைட்? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியன் டீமோட உமன் டீம் கிரிக்கெட் பேட்டர், சரி, உமன் கிரிக்கெட் டீம் பேட்டர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து வேதா கிருஷ்ணமூர்த்தி. சரியா? அதுவும் நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகிக்கிறேன்ப்பா, போதும், என்னால அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் விளையாடல அப்படின்னா வந்து இளைய தலைமுறைக்கு பலி விடுறேன் அப்படின்னு ரிட்டையர்மெண்ட் அறிவித்து விட்டார்கள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் பேட்டர் வேதா கிருஷ்ணமூர்த்தி. ரைட்? ரைட்டே. அவ்வளவுதான் மக்களே. ஸோ கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இதில் வேற எதுவும் டவுட்ஸோ குவீரிஸோ இருந்துச்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்து படிச்சு உங்களுக்கு அந்த இது அப்பப்போ நான் சரி பண்ணிடுவேன். இல்லை எனக்கு தனியாக நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணினாலும் அதை நான் சொல்லிடுவேன். ஓகேவா? எஸ். கார்கில் விஜய் திவாஸ் என்னைக்கு? கார்கில் விஜய் திவாஸ் என்னைக்கு? ஆன்சர் ப்ளீஸ். எஸ், சூப்பரே. ஜூலை 26. அதனாலதான் அன்னைக்கு பாத யாத்திரை நடத்துறாங்க. டேஷ் அப்பாயின்மெண்ட் சேர்மன் ஆஃப் ஐஆர்டியோட சேர்மன் அப்பாயின்மெண்ட் பண்ணவர் இப்பதான் சொன்னேன். ஸோ அவர் தான் வந்து இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு ஆர்பியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ல இருந்து. அவர் பேரு அஜய் சேத். டேஷ் கார்பரேட் பாரோஸ் ஐடென்டிஃபைஸ் வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் பை பிஎஸ்பிஸ். அதாவது எத்தனை கார்பரேட் பாரோஸ் வந்து வில்ஃபுல் டிஃபால்டர்ஸா பிஎஸ்பிஸ்னால அறிவிக்கப்பட்டாங்க. மொத்தம் அந்த கவுண்ட் எத்தனை? 1629. கார்கில் விஜய் பாத யாத்திரா வந்து யார் நடத்துறா? எந்த மினிஸ்ட்ரி நடத்தினாங்க? யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துறாங்க. டேஷ் பிகம் இந்தியா செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் பிஎம். ஈஸி, இது கூட தெரிஞ்சிருக்காதா? ஃபர்ஸ்ட்னு கேட்டாதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதற்கு முன்னாடி ஃபார்மர் செகண்ட்ல இருந்தது வந்து நம்ம இந்திரா காந்தி மேடம், இப்பயும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நம்ம ஜவஹர்லால் நேரு சாரு, இப்ப 2வது பிடிச்சிருக்காரு நம்ம மோடி ஐயா. ஓகே, எஸ், அவ்வளவுதான் மக்களே. ஸோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நம்புறேன். ஸோ வேற ஏதாவது இஷ்யூஸ் குவெரிஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. சரியா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டு, இஷ்யூஸ், குவெரிஸ், கன்ஃபியூஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லையா? ஸோ எப்போனாலும் என்னன்னாலும் மெசேஜ் பண்ணுங்க, சரி பண்ணிக்கலாம். படிக்கிறத மட்டும் பாருங்க, தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களை நீங்களே. அது உங்களுக்கு ரொம்ப 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 பேடாக மாறிடும். வேண்டவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ அவ்வளோதான்யா, நாளைக்கு சந்திப்போம். டாடா, பை பை. நான் பேட் ரெடி பண்ணுற வரையும் அந்த ரைட் பண்ண முடியாது என்னால், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன், அதனால ரைட் பண்ண முடியாது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பை பாய், see you, வரட்டா.